இன்னைக்கு தமிழக அரசின் சார்பில் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானம் நாங்கள் கட்சித்தீவை மீள நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய மாநில அரசின் இறையாண்மை பொருந்திய ஒரு சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். கட்சித்தீவை திருப்பி எடுங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானம். இப்போ இந்த தீர்மானம் ஒரு குறிப்பிட்ட வரலாற்றை பதிவு செய்கிறது. அப்படி என்ன வரலாற்றை இது பதிவு செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு இனத்தை ஒரு குடும்பம் 50 ஆண்டு காலமாக ஏமாற்றி வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆம், ஏமாற்ற முடியும் என்பதை இந்த தீர்மானம் பதிவு செஞ்சிருக்கு. அதாவது அப்பன் காலத்தில் தொடங்கி 1974 மற்றும் 76 தொடங்கி 2025 வரலையும் அந்த வருட காலம் 50 ஆண்டு காலமாக அப்பன் தொடங்கி மகன் வரலையும் ஒரு இனத்தை ஒரு குடும்பத்தினால் ஏமாற்ற முடியும் என்ற வரலாற்றையும் இது பதிவு பண்ணியிருக்கு. அதே போல் ஒரு இனம் இருக்கு இல்லையா, அந்த ஏமாற்றப்பட்ட இனம் அப்பங்காலத்தில் ஒரு பொய் சொன்னாங்கங்க. அதன் பிறகு அந்த இனம் அந்த நிகழ்வில் நடந்த பொய்யை பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை அப்புறப்படுத்திருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இல்லை, அந்த குடும்பத்தால் இன்னமும் அந்த இனம் ஏமாற்றப்பட்டு வந்து கொண்டே இருக்கு. அந்த வரலாறும் இந்த தீர்மானத்தில் எழுதப்பட்டிருக்கு. இத்தனை வரலாற்றை பதிவு செய்திருக்குது இந்த தீர்மானம் என்றால் அது மிகையாகாது.